ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் உங்ககிட்ட பேசுறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு டூல் தான் மல்டிமீட்டர். வாங்க, மல்டிமீட்டர்னா என்ன, அது என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும், அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, அதுல இருக்க சிம்பிள்ஸ்லாம் என்ன டினோட் பண்ணுது, அதுல இருக்க ப்ரோப்ஸை எங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபைனலா மல்டிமீட்டர்ல வோல்டேஜ், கரண்ட், கண்டினியூட்டிலாம் எப்படி மெஷர் பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மல்டிமீட்டர்ன்றது பேசிக்கா எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸை நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், கண்டினியூட்டி, டயோட், ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளால இந்த மல்டிமீட்டர் வச்சு எடுக்க முடியும். மல்டிபிள் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறதுனால தான் இதுக்கு மல்டி பிளஸ் மீட்டர், மல்டிமீட்டர்னு பேர் இருந்துச்சு. எலக்ட்ரானிக் சர்க்யூட் பில்ட் பண்ணும்போதும், டெஸ்டிங் பண்ணும்போதும், ட்ரபிள் ஷூட் பண்ணும்போதும் இந்த மல்டிமீட்டர் தான் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிமீட்டர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அனலாக் மல்டிமீட்டர். இதுல மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு நீடில் அண்ட் ஸ்கேல் மூலமா தான் இண்டிகேட் ஆகும். இதுதான் பழைய காலத்துல யூஸ் பண்ண ஒரு மல்டிமீட்டர். இதுல நமக்கு ரீடிங் அவ்வளோ அக்யூரேட்டா தெரியாது. அதனாலதான் இதுல ரீடிங் நமக்கு தெளிவா தெரியாது. அதனாலதான் நெக்ஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்ற டிஜிட்டல் மல்டிமீட்டர் கண்டுபிடிச்சாங்க. இதுல மெஷர்மெண்ட் நியூமரிக்கல் வேல்யூவோட டைரக்டா டிஸ்பிளேல பார்க்கலாம். டிஜிட்டல் மல்டிமீட்டர்ல கூட பேசிக் மாடல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு மாடல்ஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த பேசிக் மாடல்ஸ்ல ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் அட்வான்ஸ்டு மல்டிமீட்டர் ஹை ரேட்ல போனீங்கன்னா இன்னும் நிறைய மோர் ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ், நிறைய பிகினர்ஸ்க்கு புரியாத டிஃபரன்ஸே இதுதான், மேனுவல் ரேஞ்ச் அண்ட் ஆட்டோ ரேஞ்ச். மேனுவல் ரேஞ்சில் நம்ம மெஷர்மெண்ட் ரேஞ்சை நாம தான் செலக்ட் பண்ணோம். இதே ஆட்டோ ரேஞ்சில் மீட்டர் இட் செல்ஃப் சூட்டபிள் ரேஞ்சை செலக்ட் பண்ணோம். நம்ம மோஸ்ட்லி இந்த மேனுவல் ரேஞ்சை தான் யூஸ் பண்றோம். ஸோ ஒரு காம்போனன்ட்ல என்ன வேல்யூ வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பிகினர்ஸ்க்கே தெரியாது. ஸோ அவங்களாம் கொஞ்சம் இன்னும் அமௌண்ட் போட்டு இந்த ஆட்டோ ரேஞ்ச் வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா மல்டிமீட்டரே அது என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு அதுவே டிசைட் பண்ணி நமக்கு வேல்யூவை ஷோ பண்ணும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ண அதுல இருக்க சிம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் V with straight லைன்னு சொல்லிட்டு ஆஃபுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். அதுதான் டிசி வோல்டேஜ். டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ண லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணிக்கணும். இதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா V கூட ஒரு வேவ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் தான் ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணணும். இதே மாதிரி ரைட் சைடில் ஏசி வோல்டேஜ் கீழே கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. தென் ஓம் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இது லெஃப்ட் சைடில் டிசி வோல்டேஜுக்கு கீழே இருக்கு. தென் கண்டினியூட்டி சிம்பிள் இருக்கும். இது வந்து கண்டினியூட்டி செக் பண்றதுக்கு. அதே கண்டினியூட்டி சிம்பிளே சில டைம் டயோட செக் பண்றதுக்கும் டெஸ்ட் அதிலே கொடுத்துருப்பாங்க. சில மல்டிமீட்டர்ல தனியாகவும் டயோட் டெஸ்ட் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. தென் இந்த வேவ் மாதிரி போட்டுருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்றது. அப்புறம் HFE அப்படின்றது வந்து பிஜேடி டிரான்சிஸ்டரோட கெயினை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பேராமீட்டர். சிம்பிளா நீங்க ரெண்டு தான் மெயினா யூஸ் பண்ணுவீங்க. ஒன்னு வோல்டேஜ், இன்னொன்னு கரண்ட். லெஃப்ட் சைடில் இருக்கிறது டிசி வோல்டேஜ், ரைட் சைடு மேலே இருக்கிறது ஏசி வோல்டேஜ். இது கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ரைட் சைடில் ஏசி வோல்டேஜ் கீழே இருக்கிறது கரண்ட். ஸோ இதையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக நம்ம எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் இருக்க டிசி வோல்டேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பின்னாடி நல்லா தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாம காமனாக யூஸ் பண்ணுற இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரோட போர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே இருக்க டிஸ்பிளே. இதில் தான் நமக்கு மெஷர்மெண்ட் வேல்யூ ஷோ ஆகும். நடுவில் இருக்கிற ரோட்டரி மூலமாக தான் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் அண்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணுவோம். பாட்டம்ல யூஸ்வலி 3 மெயின் சாக்கெட்ஸ் இருக்கும். இதுல COM அப்படின்னு ஒரு சாக்கெட் இருக்கும். அதுதான் காமன் இல்லைன்னா கிரவுண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ப்ரோபை இங்கே தான் கனெக்ட் பண்ணணும். எப்பயுமே இந்த பிளாக் ப்ரோப் இந்த ஒரு இடத்துல தான் கனெக்ட் பண்ணுவோம். பட் ரெட் ப்ரோப் கனெக்ட் பண்ண 2 ஆப்ஷன் இருக்கும். V ohm மில்லிஆம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல தான் நம்ம வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், டயோட், கண்டினியூட்டி, லோ கரண்ட் மெஷர்மெண்ட்ஸ்னு எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். பட் 10 ஆம்ப் சாக்கெட் மேலே கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஹை கரண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா வோல்டேஜ் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது 10 ஆம்ப் சாக்கெட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணனா இந்த காம்போனன்ட்டே வெடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் இருக்கு. நாம வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு பேரலாகவும் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு சீரியஸாகவும் யூஸ் பண்ணுவோம். இது எதனால அப்படின்னு நினைக்காத யோசிச்சிருக்கீங்களா? வோல்டேஜ்னா 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சர்க்கியூட் பேரலா இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்ல இருக்க வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் டிஃபரெண்டா இருக்கும். இதே ஒரு சர்க்கியூட் சீரியஸா இருந்துச்சுன்னா அதுல கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிஃபரெண்டா இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் தான். ஸோ நமக்கு வோல்டேஜ் வேணும் அப்படின்னா மல்டிமீட்டரை நமக்கு தேவையான 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் பேரலா பிளேஸ் பண்ணணும்.
அப்போதான் பேரலா இருந்துச்சுன்னா வோல்டேஜ் சேமா இருக்கிற கான்செப்ட் வந்துட்டு அப்ளை ஆகி நம்ம மல்டிமீட்டர்லயும் அதே வோல்டேஜ் காமிக்கும். முதல்ல சீரியஸ்னா நமக்கு தெரியும் கரண்ட் சேமா இருக்கும், பட் வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சீரியஸ்ல கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சர்க்யூட்டை பிரேக் பண்ணி நம்மளோட மல்டிமீட்டரை சீரியஸா வைக்கணும். இந்த இமேஜை பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்க மல்டிமீட்டர் பேரலா நமக்கு வோல்டேஜ் வேணும் அப்படின்றதுக்காக 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல 2 ப்ரோபை அப்ளை பண்ணி அப்படியே அவுட்புட்டை செக் பண்றோம். பட் இந்த கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு ரெசிஸ்டர் அண்ட் எல்இடிக்கு நடுவுல ஒரு ஓப்பன் கனெக்ஷனை விட்டு இந்த மல்டிமீட்டரோட 2 ப்ரோபை கனெக்ட் பண்ணும்போது தான் அங்க ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் வந்து கிடைக்கும். அப்பதான் நமக்கு கரண்ட் சீரியஸா இருந்தா சேமா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்ல நமக்கு கரண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் நாம கண்டினியூட்டி டெஸ்ட்டை பத்தி பார்க்கலாம். கண்டினியூட்டினா 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்கல் பாத் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுதான். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடுக்கு செட் பண்ணிட்டு பிளாக் ப்ரோபை காமன்லையும் ரெட் ப்ரோபை வோல்டேஜ் சாக்கெட்லையும் கனெக்ட் பண்ணணும். 2 ப்ரோப்ஸும் எலக்ட்ரிக்கலி கனெக்டட் பாயிண்ட்ஸை டச் பண்ணும்போது மீட்டர்ல யூஸ்வலி ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ஒருவேளை கனெக்ஷன் நடுவில் எங்கேயோ ப்ரோக் ஆயிடுச்சு, ஓப்பன் சர்க்யூட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பீப் சவுண்டே கேட்காது. இதை ஒயர்ஸ், ஸ்விட்சஸ், பிரெட்போர்ட் கனெக்ஷன், பிசிபி ட்ரேசஸ், ப்ரோக்கன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கண்டினியூட்டி டெஸ்ட்டை பண்றதுக்கு நம்ம ஒரு குட்டி சிமுலேஷன் பார்க்கலாம். உண்மையான காம்போனன்ட் வச்சு பார்க்கலாம், பட் நமக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸுமே எப்பவுமே நம்ம கிட்ட இருக்காது. ஸோ இந்த மல்டிமீட்டரை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி வெப்சைட் இருக்கு. நேரா க்ரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு டிசிஏசி லேப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டிசிஏசி லேப் ஆன்லைன் சர்க்யூட் சிமுலேட்டர் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வருது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். நீங்க வேணும்னா சைன் இன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்க இருக்க டிஎம்எம் கிளிக் பண்ணா எனக்கு ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து கிடைக்கும். கண்டினியூட்டி மோட மாத்துறதுக்கு இந்த ப்ரோபை நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணனா இதுதான் என்னோட கண்டினியூட்டி மோட். கண்டினியூட்டி மோட நம்ம இந்த மாதிரி இந்த ரோட்டரை ரொட்டேட் பண்ணி கண்டினியூட்டி மோடுக்கு வச்சுட்டேன். தென் 2 ப்ரோப் இருக்கு. சிம்பிளா கண்டினியூட்டி டெஸ்ட்னா 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் பாத் இருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா 2த்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ இங்க எனக்கு ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கேக்குது. அப்போ என்னோட 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல ஒரு எலக்ட்ரிக்கல் பாத் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் குட்டியா ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டரோட ஒரு எண்டுல இந்த பிளஸ் ப்ரோபையும் இப்போ ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டுல இந்த காமனை வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்டிருக்கும். இது எதனால அப்படின்னா இந்த ரெசிஸ்டரோட ஒரு எண்ட்ல நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுத்தனா இன்னொரு எண்டுக்கு போகுது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஸோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் பாத் கிரியேட் ஆகுது. இதனாலதான் இங்க ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. இப்படிதான் நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். இப்போ நான் என்னோட ப்ரோபை பேட்டரிக்கு பக்கத்துல வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டா இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோபை எந்த இடத்துல வச்சாலும் எனக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். இதே நான் பல்புக்கு பக்கத்துல வச்சாலும் இந்த பீப் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபுல் எலக்ட்ரிக்கல் பாத் வந்து இங்க கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் நடுவுல சில கனெக்ஷன்ஸை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ப்ரோபை ஒரு எண்ட்ல கனெக்ட் பண்ணி இன்னொரு எண்ட்ல இந்த ப்ரோபை வைக்கிறப்போ எனக்கு எந்த சவுண்ட் அந்த பீப்பே வராது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த ரெட் கலர் ப்ரோப்ல இருந்து இந்த பிளாக் கலர் ப்ரோபுக்கு எந்த ஒரு சிக்னலுமே வரல அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ப்ரோபை கனெக்ட் பண்றேன். மேல இருக்க ப்ரோபை நான் கனெக்ட் பண்ணா கூட எனக்கு இப்போ பீப் சவுண்ட் கேட்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கீழே தான் வந்துட்டு கனெக்டே ஆகல, தென் எப்படி வந்து இந்த சர்க்யூட் ரன் ஆச்சு அப்படின்னா பிகாஸ் இந்த காமன் அப்படின்றதே ஒரு நெகட்டிவ் பின் தான். ஸோ அதை கனெக்ட் பண்றப்ப எனக்கு இந்த பீப் சவுண்ட் வந்துட்டு கேட்கும். ஓகேங்களா? நடுவில் ஒரு சர்க்யூட் நடுவில் ஏதாவது ஒரு ஒயர் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பீப் சவுண்ட் கேட்காது. இதனால உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்துட்டு அந்த சர்க்யூட்டை போய் சால்வ் பண்ண பார்ப்போம். இதுதான் இதோட சிம்பிள் டெஃபினேஷன். இப்போ டிசி வோல்டேஜை மெஷர் பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். மல்டிமீட்டர்ல டிசி வோல்டேஜ் மோட செலக்ட் பண்ணணும். அது ஆஃபுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கும். பிளாக் ப்ரோபை காமன் சாக்கெட்லையும் ரெட் ப்ரோபை வோல்டேஜ் சாக்கெட்லையும் கனெக்ட் பண்ணுங்க. வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டை ஆல்வேஸ் பேரலா தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்ட் பேட்டரியை மெஷர் பண்றதுக்கு ரெட் ப்ரோபை பாசிட்டிவ்லையும் பிளாக் ப்ரோபை நெகட்டிவ்லையும் வச்சிருக்கோம். இதே நம்ம ரிவர்ஸாவும் கனெக்ட் பண்ணலாம். ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணா நமக்கு ஜஸ்ட் மைனஸ் அப்படின்னு இண்டிகேட் ஆகும். பட் நம்மளே புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மாத்தி கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இந்த டிஸ்பிளேல பார்த்து நம்ம பிளஸ் சைடு எது மைனஸ் சைடு எதுன்னு கூட நம்ம டினோட் பண்ணிக்கலாம். அங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது பொலாரிட்டி அண்ட் கரெக்ட் ரேஞ்ச் ரெண்டுமே செக் பண்ணணும். இப்போ அதே டூல்ல நான் எப்படி வோல்டேஜ் மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லி தரேன். ரைட் சைட்ல ஒரு குட்டி சர்க்யூட் போட்டுக்கிட்டேன். ஒரு பேட்டரி இருக்கு, ரெசிஸ்டர் இருக்கு, அண்ட் தென் ஒரு பல்ப் இருக்கு. இப்போ
மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் டிசி வோல்டேஜ். இது பேட்டரி வந்து டிசி தான். ஸோ நான் இங்க இருக்கிற 2 வோல்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எதனால 2 வோல்ட்னா இந்த பேட்டரியே 1.5 வோல்ட் தான். இந்த 2 வோல்ட் இந்த 20 வோல்ட் 200 எப்ப செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை 0ல இருந்து 2 வோல்ட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 செலக்ட் பண்ணுவோம். பட் அது 3 to 19 வோல்ட் இல்ல 20 வோல்ட் வரைக்கும் என்னோட வோல்டேஜ் ரேஞ்ச் வரும். நம்ம கெஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்படி இருக்கும் நமக்கு தோணுச்சுன்னா நம்ம 20 வோல்ட் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். நீங்க எதை வச்சு வேணா டெஸ்ட் பண்ணலாம். இதனால காம்போனன்ட் எதுவும் டேமேஜ் ஆகாது. நீங்க எதை ரொட்டேட் பண்றப்போ உங்களுக்கு வேல்யூ வருது நீங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 வோல்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இதோட மொத்த ரேஞ்சே எனக்கு 1.5 வோல்ட் தான். ஸோ நான் இதோட பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு பேட்டரியோட ஒரு எண்டுக்கும் நெகட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு எண்டுக்கும் கனெக்ட் பண்றேன். இப்போ என்னோட மல்டிமீட்டர்ல 1.5 வோல்ட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். இதே நான் வந்துட்டு இந்த பிளாக் ப்ரோபை ரெசிஸ்டருக்கு பக்கத்துல வச்சு பாக்குறேன். இப்போ என்னோட வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டருக்குள்ள போயிட்டு வெளியே வரப்போ 1.23 வோல்ட்டா வந்து கம்மியா இருக்கு. இப்போ நான் பல்ப் கிட்ட வச்சு பாக்குறப்போ அதே 1.23 வோல்ட் தான் இருக்கு. இப்படிதான் நம்ம மெஷர் பண்ணணும். இதே பாருங்க, இந்த பேட்டரியை நான் வந்துட்டு 25 வோல்ட்டுக்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எல்இடி நல்லா க்ளோ ஆகுது. பட் அதை மெஷர் பண்ணி பாக்குறப்போ எனக்கு இங்க வேல்யூவே வராது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் 20 வச்சு பாக்குறேன். அப்போ எனக்கு வேல்யூ வரல. ஸோ இப்போ நான் 200 வச்சு பாக்குறப்போ தான் எனக்கு 25 வோல்ட் அப்படின்னே வருது. இப்போ உங்களுக்கு எப்போ வந்துட்டு 20 வோல்ட் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டரியோட வோல்டேஜ் நான் திரும்பியும் வந்துட்டு கம்மியா மாத்துறேன். இதோட வோல்டேஜ் இப்போ நான் வந்துட்டு 12 வோல்ட்டா மாத்துறேன். ஸோ இப்படி நான் 12 வோல்ட்டா மாத்துறப்போ இப்போ நான் 20ல வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் எனக்கு இங்க 12 வோல்ட் வரும். பட் நம்ம 200ல வச்சு டெஸ்ட் பண்ணா கூட இந்த 12 வோல்ட் அப்படின்னு காமிக்கும். எதனால நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது? எல்லாமே நம்ம 600ல வச்சு டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எதனால அப்படி பண்ணக்கூடாதுன்னா இது ஸ்டிமுலேஷன். ஸோ இங்க நான் என்ன வோல்டேஜ் கொடுக்குறனோ அப்படியே இந்த இடத்துல வருது. பட் நீங்க ரியல் மல்டிமீட்டர் யூஸ் பண்றப்போ பாயிண்ட் வேல்யூஸ் அப்படிலாம் வந்து நிறைய டிஃபர் ஆகும். ஒரிஜினல் வேல்யூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் வேல்யூ மாறி தான் கிடைக்கும். ஸோ அது நம்மளுக்கு எக்ஸாக்டான கரெக்டா வைக்கணும் அப்படின்னா இதோட நியரஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 12ஓட நியரஸ்ட் வேல்யூ 20 தானே. ஸோ 20 வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். பட் நம்ம கம்மியா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூவே நமக்கு கிடைக்காது. கரெக்டான வேல்யூ வேணும் அப்படின்னா அதோட நியரஸ்ட் வேல்யூக்கு அதிகமா இருக்கிறத வைங்க. 12ஓட 12க்கு நியரஸ்ட் வேல்யூ இதுல வந்துட்டு 2வா 20யான்னு பாருங்க. 20 தான், பட் அதிகமா தான் வைக்கணும். இதே 22 இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க வந்துட்டு 20 வச்சா வேலை செய்யாது. இப்போ 22 வோல்ட் இருக்கு. பட் நான் 20ல வச்சு பாக்குறேன் அப்படின்னா எனக்கு வேலையே செய்யாது. நான் 200 வோல்ட் வச்சாதான் எனக்கு 22வே வேலை செய்யும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்துட்டு 500 வோல்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 2 வோல்ட் செக் பண்ணாலும் வராது, 20ல செக் பண்ணாலும் வராது, 200ல செக் பண்ணாலும் வராது. 600ல எப்ப செக் பண்றனோ அப்பதான் 500 வோல்ட் காமிக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இப்போ டிசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்றதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஏசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். மல்டிமீட்டர்ல V கூட ஒரு வேவ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதுதான் ஏசி வோல்டேஜ் மோடு நடக்கும். அதுல வந்து நமக்கு 2 இருக்கு. இதுல 200 and 750 வோல்ட் அப்படின்னு. அது கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கரண்ட் மெஷர் பண்றது. சோ இது 2 யூஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளவு ஏசி வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எகைன் சேம் தான். பிளாக் ப்ரோபை காமன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் ப்ரோபை வோல்டேஜ் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏசி வோல்டேஜ் நம்ம பேரலா தான் மெஷர் பண்ணணும். மீட்டர்ல அவைலபிள் ரேஞ்ச் சூட்டபிள் ஏசி வோல்டேஜ் செலக்ட் பண்ணணும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா 200 வோல்ட் அண்ட் 750 வோல்ட்லாம் இருக்கு. எப்படி டிசி பண்ணமோ அதே மாதிரி தான். 230 வோல்ட்டுக்கு மேல போச்சுன்னா நீங்க 750 வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும். பட் முக்கியமா ஏசி கரண்ட்ல மெஷர் பண்றப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ்ல எதையுமே நீங்க டைரக்டா வோல்டேஜ மெஷர் பண்ண இப்ப ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் சேஃபா லோ வோல்டேஜ்ல ஒரு 12 வோல்ட் ஏசியை வந்து நீங்க வந்து மெஷர் பண்ண பாருங்க. ஜஸ்ட் நீங்க பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி அந்த டயோடு வச்சு கனெக்ட் பண்ணி அதை மெஷர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஹையர் எண்ட் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ்ல டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது ஏசி அப்படின்றதால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதுல ஒர்க் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம ஏசி வோல்டேஜை எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் டிசி வோல்டேஜ்ல இருக்க பேட்டரி டெலீட் பண்ணிக்கிறேன். ஏசியில இருக்கிற இந்த சோர்ஸை நான் இங்க வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதுல நான் சைன் வேவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சைன் வேவ் மாதிரி வரதுதான் வந்துட்டு நமக்கு ஏசி வோல்டேஜ் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ 1.5 வோல்ட்னு இருக்கு. ஜஸ்ட் இப்போ நான் 1.5 வோல்ட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 வோல்ட் எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 1.5 வோல்ட் ஏசியை எப்படி நம்ம வந்துட்டு மெஷர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற 200 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இதோட ப்ரோப் எடுத்து போயிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இதோட வேல்யூ வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ ஆசிலேட் ஆகும் அப்படின்னா -1.5 வோல்ட்லேருந்து +1.5 வோல்ட் வரைக்கும் இது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். மேலேயும் கீழையும். ஸோ அதை நம்ம வந்து இந்த 200 வோல்ட்ல வச்சு தான் மெஷர் பண்ணணும். நம்ம 600ல வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நம்ம ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணணும். இப்போ நான் அந்த ஏசி வோல்டேஜ்ல இருக்கிற வோல்டேஜை நான் வந்துட்டு மாத்தி காட்டுறேன். இப்போ இந்த ஏசியில நான் 20 வோல்டேஜ் வச்சு டெஸ்ட் பண்றேன். பிளஸ் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா
இந்த இடத்துல எனக்கு ஏசி வோல்டேஜ் வந்து காமிக்கும். இப்போ நான் 200 செலக்ட் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்து நல்லாவே வந்துட்டு ஃபிளக்சுவேட் ஆகிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்படிதான் ஏசி வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ நாம கரண்டோட மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். கரண்ட் மெஷர் பண்ண ஒரு பிக்கஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா மீட்டரை சீரியஸா கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம ஒரு சர்க்யூட்டை பிரேக் பண்ணணும். தென் பிளாக் ப்ரோபை யூஸ் பண்ணி காமன்லையும் ரெட் ப்ரோபை கரண்ட் சாக்கெட் இல்லைன்னா வோல்டேஜ் சாக்கெட்லையும் கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு அதிகமான கரண்ட் கன்சியூம் பண்ண டிவைஸா இருந்துச்சுன்னா நீங்க 10 ஆம்ப் அந்த சாக்கெட் யூஸ் பண்ணுங்க. நார்மலா குட்டியா ஒரு சர்க்கியூட் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ற வோல்டேஜ் சாக்கெட்டையே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுல நமக்கு மில்லி ஆம்ப்ஸ் கரண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கரெக்டா கரண்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு சர்க்யூட்ல சீரியஸா இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கரண்ட் மோட்ல மல்டிமீட்டரை டைரக்ட்லி அக்ராஸ் வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடாது. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கரண்ட் மோட்ல மல்டிமீட்டரை டைரக்டா வோல்டேஜ் சோர்ஸோட அக்ராஸ்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. அது ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் பண்ணி மீட்டரை டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கரண்ட்ல நீங்க மெஷர் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா மெஷர் பண்ணணும். எதனால அப்படின்னா வெளியே இருந்து ஒரு கரண்ட் வந்து நம்ம மல்டிமீட்டருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க ஒரு கரண்ட் எப்படி மெஷர் பண்றதுன்னு சொல்லி தரேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்டை நம்ம பிரேக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஒயருக்கு நடுவில் இருக்கிற கரண்ட் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா அந்த சர்க்யூட்டை முதல்ல ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதோட ஒரு எண்டில் நான் வந்துட்டு பாசிட்டிவும் இன்னொரு எண்டில் வந்து நெகட்டிவும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த எல்இடியில் 2 மில்லி ஆம்ஸ் வந்து நான் செட் பண்ணுறேன். 2 மில்லி ஆம்ஸ் பண்ணுறப்போ எதுவுமே வரல. ஸோ நான் 20 மில்லி ஆம்ஸ் செட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல -0.36 ஆம்ஸ் இருக்கு. பாசிட்டிவை நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணி நெகட்டிவ் எடுத்துட்டு வந்து இந்த நெகட்டிவ்லையும் இந்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல 0.363 ஆம்ஸ் வந்து இருக்கு. இப்போ நான் இங்க இருக்க ஒயரை டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு திரும்ப இதோட பிளஸ்ல வந்துட்டு பேட்டரியிலையும் இதோட நெகட்டிவை இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணி திருப்பி ஒரு க்ளோஸ் சர்க்யூட் வந்துட்டு கிரியேட் பண்றேன். இந்த க்ளோஸ் சர்க்யூட் கிரியேட் பண்றப்போ தான் இந்த எனக்கு வந்துட்டு ஆம்ஸ் வந்து காமிக்கும். பட் இதுல நம்ம வோல்டேஜ் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளா நம்ம எல்லாத்தோட கரண்ட்டையும் வச்சு தான் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ண முடியும். எதனாலனா நமக்கு எக்ஸாக்டா இவ்வளவுதான் கரண்ட் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல நமக்கு கரண்ட் வந்துட்டு வருதோ அதை நம்ம வந்து 0.63 ஆம்ஸ்ன்னு வருதா ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு கம்மியான இருக்க ஒரு வேலையை வச்சு பாருங்க. அந்த இடத்துல வரல அப்படின்னா நீங்க வந்து 20 மில்லி ஆம்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். எதனால அப்படின்னா நீங்க இப்படி செலக்ட் பண்ணும்போது தான் வந்து ஒரு ஃபுல் பாத் கிரியேட் ஆகி இந்த மல்டிமீட்டருக்கு வந்து கரண்ட் வந்து நமக்கு இங்க வேல்யூஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு கரண்ட் மெஷர் பண்றது. உங்களுக்கு கண்டிப்பா இப்போ கரண்ட் எப்படி மெஷர் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். டிசி கரண்ட் மெஷர்மெண்ட் ரேஞ்சஸ் பத்தி பார்க்கலாம். மல்டிமீட்டர்ல கரண்ட்க்கு டிஃபரெண்ட் ரேஞ்சஸ் இருக்கும். 2000 மைக்ரோ ஆம்ப், 20 மில்லி ஆம்ப், 200 மில்லி ஆம்ப் அண்ட் 10 ஆம்ப்னு. வெரி ஸ்மால் கரண்ட்டுக்கு 2000 மைக்ரோ ஆம்ப் ரேஞ்சை யூஸ் பண்ணுங்க. எல்இடிஸ் அண்ட் ஸ்மால் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்க்கு எல்லாமே நீங்க 20 மில்லி ஆம்ப் ரேஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லார்ஜர் பட் லோ பவர் சர்க்யூட்ஸ்க்கு எல்லாமே 200 மில்லி ஆம்ப் ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணணும். கரண்ட் எவ்வளோன்னு தெரியாம இருந்தா சூட்டபிளான ஹையர் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமா லோயர் ரேஞ்சுக்கு மூவ் பண்றது தான் ரொம்ப சேஃபர். நெக்ஸ்ட் நாம ரெசிஸ்டன்ஸை எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு சிம்பிளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர்ல ஓ மோடுக்கும் அதிகணும். நீங்க லெஃப்ட் சைட்ல டிசி வோல்டேஜ் கீழே தான் இந்த ஓ மோட் இருக்கும். பிளாக் ப்ரோபை காமன் சாக்கெட்லையும் ரெட் ப்ரோபை வோல்டேஜ் சாக்கெட்லையும் நீங்க எப்பவும் போல கனெக்ட் பண்றது தான். ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது ப்ரோப்ஸை ரெசிஸ்டரோட 2 எண்ட்ஸ் அக்ராஸ் கனெக்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது ப்ராப்ஸை ரெசிஸ்டரோட 2 கிராஸ்லையும் கனெக்ட் பண்ணணும். நீங்க வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மெஷர் பண்ண போறீங்க. ரெசிஸ்டன்ஸோட ஒரு எண்ட்ல பிளஸ் ப்ரோபையும் இன்னொரு எண்ட்ல நெகட்டிவ் ப்ரோபையும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா ரெசிஸ்டன்ஸோட மெஷர்மெண்ட்டை பவர் சர்க்யூட்ல யூஸ் பண்ணக்கூடாது. சர்க்யூட்டை பவர் ஆஃப் பண்ணிட்டு தான் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை மெஷர் பண்ணணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ்ல இருக்கப்போ அதை நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ரெசிஸ்டன்ஸை தனியா அன்பிளக் பண்ணிட்டோ இல்லைன்னா அதோட பவரை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை டெஸ்ட் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்க இன்னொரு பவர் கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம டிசி வோல்டேஜ் யூஸ் பண்ண மாதிரி தான் 200 ரேஞ்சுனா மேக்ஸிமம் 200 ஓம் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். 2000 ரேஞ்சில் 2 கிலோ ஓம் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். 20Kனா 20 கிலோ ஓம் வரைக்கும், 200Kனா 200 கிலோ ஓம் வரைக்கும் அண்ட் 2000K அப்படின்னா 2 மெகா ஓம் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும். இப்போ வாங்க ரெசிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணணும்னு சிம்பிளா சொல்லித்தரேன். மல்டிமீட்டர் ப்ரோபோட ஒரு எண்டை ரெசிஸ்டன்ஸோட ஒரு எண்ட்லையும் மல்டிமீட்டர் ப்ரோபோட இன்னொரு எண்டை ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு எண்ட்லையும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிமீட்டர்ல
இந்த ஓமை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 2M வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் .0Lன்னு சொன்னா இது வந்து ஒழுங்கா தெரியல. 200K மாத்துறேன், 20K மாத்துறேன், 2K மாத்துறேன், அதுக்கப்புறம் 200 மாத்துறேன். அப்போதான் எப்போ இந்த வந்து கம்மியான வேல்யூ மாத்தணும் அப்பதான் எனக்கு வந்து வேல்யூ கிடைக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமான வேல்யூலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ் பண்ணிட்டே வாங்க. எப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்ல கரெக்டான வேல்யூ கிடைக்குதோ நீங்க வந்து அதை தான் சூஸ் பண்ணிக்கணும். இது எதனால 0.991 காமிக்குதுன்னா இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 0.99 ஓம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. கரெக்டா இல்லைன்னு பார்த்துடலாமா? ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி நான் செட்டிங்ஸ் போயிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு 1 ஓம் அப்படின்னு இருக்கு. அதோட டாலரன்ஸ் வேல்யூ என்னன்னா -0.009 ஓம். இந்த டாலரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு வேல்யூ மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு 1.009 வரைக்கும் இருக்கலாம், இல்லைன்னா 0.991 வரைக்கும் இருக்கலாம். இப்போ இதோட டாலரன்ஸ்னால இந்த இடத்துல எனக்கு 0.99 ஓம் வந்துட்டு இருக்கு. இப்போ எதனால ஒரு சர்க்யூட்ல யூஸ் ஆகிற ரெசிஸ்டரை மெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரெட் கலர் ப்ரோபை ஒரு எண்ட்லையும் பிளாக் கலர் ப்ரோபை இன்னொரு எண்ட்லையும் ஒர்க் ஆகுற ரெசிஸ்டர்ல வைக்கிறேன். இப்போ நாங்க பார்த்தோம் அப்படின்னா 0.002 ஓம்னு காமிக்குது. நான் 2K செலக்ட் பண்றப்போ எனக்கு 2.3K ஓம் கிடைக்குது. பட் ஆக்சுவலா இது ரெண்டுமே ஒரே ரெசிஸ்டர் தான். இந்த ரெசிஸ்டரை நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டு தான் மெஷர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க 200 ஓம் வைக்கிறப்ப எனக்கு 0.991 கிடைக்குது. பட் இந்த இடத்துல அதே ப்ரோப் அதே ரெசிஸ்டரை நாங்க வச்சு பாக்குறப்போ எனக்கு வந்துட்டு 0.002 ஓம் கிடைக்குது. 2K வச்சு பார்த்தா 2.3K ஓம் கிடைக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம ஒரு சர்க்யூட்டை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்றதுக்கு நான் இப்போ அந்த பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் 200 ஓம்ல வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா அந்த 0.996 ஓம் கிடைக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்க. இதோட டாலரன்ஸ் லெவல் வந்துட்டு எனக்கு 0.004 இருக்கு. அதனால இங்க 0.996 ஓம் இருக்கு. அதுதான் இங்க வந்து காட்டுது. ஓகேவா? இப்போ மற்ற ரேஞ்ச் உள்ள ரெசிஸ்டரோட வேல்யூலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு 200 வரைக்கும் இங்க சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த ஓமை வந்துட்டு 200 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேண்டோட கலர் நான் 5 வச்சுக்கிறேன். இப்போ 50 ஓம் எனக்கு. ஸோ இந்த 50 ஓமை நான் வந்துட்டு மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ரோப் இங்க வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 50 ஓம் அப்படின்னு வருது. இந்த டாலரன்ஸ் வேல்யூ போக எனக்கு 50.541 ஓம் வந்துட்டு இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு மல்டிமீட்டர்லயும் வந்துட்டு 50.54 ஓம் அப்படி கிடைக்குது. இப்போ அதோட வேல்யூஸை கொஞ்சம் மாத்தி பார்க்கலாம். செட்டிங்ஸ் போய்கிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் பேண்ட்ல போயிட்டு அதோட வேல்யூ நான் 7ன்னு வச்சுக்கிறேன். தென் இந்த மல்டிபிளேயர்ல போயிட்டு நான் ரொம்ப அதிகமா வச்சுக்கிறேன். இன்டூ 10⁴ முதல்ல வச்சிருக்கிறேன். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 763070 ஓம் இருக்கு. ஸோ இதை நான் வந்துட்டு இப்போ நான் 2 ப்ரோப் வச்சு டெஸ்ட் பண்றப்போ கம்மியான ஓம்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எதுவுமே காட்டாது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அதிகமாக இருந்தது போங்கன்னு. இப்போ 2M இருக்கு. அதை வச்சு டெஸ்ட் பண்றப்போ 0.763 மெகா ஓம் இருக்கு. ஸோ 0.9 இருக்கு. ஸோ அதை நான் மாத்துறதுக்கு நான் இப்போ 200K அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இந்த 763K என்ற வேல்யூ தான் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மல்டிபிளேயரை நான் ஜஸ்ட் இன்னும் ரொம்ப அதிகமாக மாத்துறேன். 10⁹ மாத்துறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமான வேல்யூ கிடைக்குதுன்னா அதுக்கு நான் 2M அதை வந்து செலக்ட் பண்ணா அதுவும் பார்த்தல. இதுக்கு நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு மல்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். இது இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்றதால அது வந்துட்டு வராது. பட் ரெசிஸ்டர் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த அளவு வேல்யூலாம் வராது. ஸோ நீங்க வந்து கவலைப்பட வேணாம். இப்போ இந்த மெகா ஓம் இந்த 2M செலக்ட் பண்றதுக்கு 763 மெகா ஓம் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல கரெக்டாக காட்டுது பாருங்க. இப்போ அதை வந்து 200 வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகாது. எப்போ நான் வந்து 2M வந்து டெஸ்ட் பண்றேன்னா அப்பதான் ஒர்க் ஆகும். ஸோ எப்படி டிசி அண்ட் கரண்ட்லாம் ஒர்க் ஆகுதோ அதே பிரின்சிபல் தான். இந்த ரோட்டரி நீங்க கரெக்டா வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அதோட நியரஸ்ட் என்னவா இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமா நீங்க வந்து வச்சிருக்கணும். ஸோ ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூவை எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் நம்ம டயோட் டெஸ்ட் மோட பார்க்கலாம். டயோட் பேசிக்கலி ஒன் வே கனெக்டிங் டிவைஸ். நம்ம அதனால ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும்தான் கரண்ட் வந்துட்டு போகும். ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கரண்ட் வந்து பிளாக் ஆகும். ஃபார்வர்ட் பயஸ்ல ரெட் ப்ரோப ஆனோட அதாவது பாசிட்டிவ்லையும் பிளாக் ப்ரோப்ல கேத்தோட்ல அதாவது நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த சில்வர் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நம்ம கேத்தோட் அதாவது நெகட்டிவ்னு சொல்லுவோம். சில்வர் சைடு இருக்கிறது தான் இது. சில்வர் சைடு இல்லாத சைடு தான் பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ்ஸை நீங்க ரெட்லையும் மைனஸை நீங்க பிளாக்லையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு டயோட் மோட்ல ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் மாதிரி வரும். ஒரு 500 to 700 வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த டயோட் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு. அப்படி வரல அப்படின்னா அந்த டயோட் வந்து வீணா போயிடுச்சு அப்படின்னு நடக்கும். இங்க ரிவர்ஸ் பயஸ்ல வந்துட்டு கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ அதோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். அப்படி இருந்துச்சுனாலும் அந்த சர்க்யூட் ஒர்க்கிங் தான் அர்த்தம். ஜஸ்ட் நீங்க இந்த ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல நீங்க டயோட் மோட்ல செட் பண்ணி ஜஸ்ட் நீங்க டயோட் ஒர்க்கிங்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் ப்ரோபை எடுத்துட்டு வந்துட்டு ஆனோட்லையும் நெகட்டிவ் ப்ரோபை கேத்தோட்லையும் வச்சு கனெக்ட் பண்ணுங்க.
அப்படி கனெக்ட் பண்றப்போ அதுல இருக்கிற வேல்யூ 500லேருந்து 700க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க்கிங். அதுக்கு கீழேயோ இல்லை அதுக்கு அதிகமாவோ போச்சு அப்படின்னா அந்த டயோட் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கும். இப்போ வாங்க டயோட் எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மல்டிமீட்டர் எடுத்துட்டு வந்து டயோட் மோட்ல வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த டயோடுன்றது கண்டினியூட்டி மோடு கூட சேர்ந்த மாதிரி சில மல்டிமீட்டர்ல இருக்கும். ஜஸ்ட் இந்த பிளஸோட ப்ரோப் எடுத்துட்டு வந்து நீங்க ஆனோட்ல கனெக்ட் பண்ணணும். இது ஆனோடுன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த சில்வர் சைடு எது இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஆனோட். ஸோ நான் ஆனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளாக் எடுத்துட்டு வந்து நான் கேத்தோட் இந்த சில்வர் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? தென் இது சிமுலேஷன் அப்படின்றதுனால இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூஸும் மாறல. பட் இதை நீங்க ரியல் டைம்ல செக் பண்றப்போ இந்த இடத்துல உங்களோட வேல்யூ 500லேருந்து 700க்குள்ள போகும். அந்த மாதிரி போச்சு அப்படின்னா இந்த சர்க்கியூட் வந்து ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி நான் ரிவர்ஸ் பயாஸ்ல டெஸ்ட் பண்றேன். இந்த ரிவர்ஸ் பயாஸ்ல பாருங்க, இந்த நெகட்டிவ் எடுத்துட்டு வந்து நான் பாசிட்டிவ்ல கொடுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நான் கனெக்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் இதுக்கு அது மாதிரி நான் கேத்தோட்ல பாசிட்டிவா கனெக்ட் பண்றேன். அப்படி கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட மல்டிமீட்டர்ல ரியல் டைம்ல இப்போ 1 அப்படின்னு ஒரு வேல்யூ காமிக்கும். அப்படி காமிச்சதுன்னா இந்த டயோட் வந்து ஒர்க்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்ப ஒர்க் இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனை தான் நம்ம அசியூம் பண்ணணும். இந்த ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல கனெக்ட் பண்றப்போ அதில் வர வேல்யூ 500க்கு கீழேயோ இல்லை 700க்கு மேலேயோ இருக்கிறப்போ அந்த டயோட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மல்டிமீட்டர்ல இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ் சிம்பிள் இருக்கும். இந்த ஸ்கொயர் வேவ் சிம்பிள் யூஸ்வலி ஃப்ரீக்வன்சி இல்லைனா சிக்னல் மெஷர்மெண்ட் மோட இண்டிகேட் பண்ணும். ஃப்ரீக்வன்சினா 1 செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹெர்ட்ஸ்னா 1 சைக்கிள் பெர் செகண்ட், 1 கிலோ ஹெர்ட்ஸ்னா 1000 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ண மல்டிமீட்டரை ஹெர்ட்ஸ் மோடுக்கு செட் பண்ணிட்டு பிளாக் ப்ரோபை COMலையும் ரெட் ப்ரோபை வோல்டேஜ் ஆகியனையும் கனெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம மல்டிமீட்டர்ல இருக்க HFE ஃபங்க்ஷனை பத்தி பார்க்கலாம். HFE அப்படின்றது அப்ராக்சிமேட் DC கரண்ட் கெயின் ஆஃப் BJT டிரான்சிஸ்டர். இது டிரான்சிஸ்டரோட கலெக்டர் கரண்ட் அண்ட் பேஸ் கரண்ட்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணும். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா HFEயோட வேல்யூ இந்த கலெக்டர் கரண்ட் டிவைடட் பை பேஸ் கரண்ட் தான் இதோட ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கரண்ட் 1 மில்லி ஆம்பும் கலெக்டர் கரண்ட் 100 மில்லி ஆம்ப் அப்படின்னா HFEயோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 100 அப்படின்னு ஷோ ஆகும். இந்த DT830Dல டெடிகேட்டடா டிரான்சிஸ்டர் சாக்கெட்னு சொல்லிட்டு டெடிகேட்டடா லெஃப்ட் சைடில் டிரான்சிஸ்டரோட சாக்கெட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டரை NPNா இல்லை PNPயா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்க. பேஸ் எமிட்டர் கலெக்டர் பின்னோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கரெக்டாக பார்த்து அதில் இருக்க ஹோலை இன்சர்ட் பண்ணுங்க. டிஸ்பிளேல வர HFE வேல்யூ யூஸ் பண்ணி டிரான்சிஸ்டரோட அப்ராக்சிமேட் கெயினை கம்பேர் பண்ணலாம். ரிமெம்பர் பண்ணுங்க, HFE ரீடிங் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான். அது ஆப்ரேட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபைனலி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணும்போது காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னா கரண்ட் மோட்ல இருக்கிறப்போ வோல்டேஜை செக் பண்றேன் அப்படின்ற பேர்ல 2 பாயிண்ட்குள்ள வச்சிங்க அப்படின்னா அந்த காம்போனன்ட் வெடிச்சிரும். எதனாலனா அங்க ஒரு ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆயிரும். நம்ம எப்ப கரண்ட் மோட் யூஸ் பண்ணாலும் அந்த 10 ஆம்ப் மோடா இருக்கட்டும், இது எப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கரண்ட் யூஸ் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம சீரியஸா கனெக்ட் பண்ணுவோம். அப்படி சீரியஸா கனெக்ட் பண்றப்போ இந்த மல்டிமீட்டருக்குள்ளார போயிட்டு வெளியே வரும் எல்லா கரண்ட்டும். ஸோ அந்த டைம்ல நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ண போறேன் அப்படின்னு வேற ஒரு காம்போனன்ட்ல வோல்டேஜை மெஷர் பண்றப்போ ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆகி அந்த காம்போனன்ட் மல்டிமீட்டரும் வீணா போயிடும். நீ எந்த காம்போனன்ட் டெஸ்ட் பண்றீங்களோ அதுவும் வீணா போயிடும். நெக்ஸ்ட் ராங் மெஷர்மெண்ட் மோட், ராங் இன்புட் டெர்மினல் அண்ட் ராங் ரேஞ்சு செலக்ட் பண்றது. சிலர் AC வோல்டேஜ் மெஷர் பண்றதுக்கு DCயா மெஷர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மெஷர்மெண்ட் தப்பெல்லாம் யாரும் பண்ணிடாதீங்க. அது மாதிரி ராங் இன்புட் டெர்மினல் வச்சு பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. அதில் மைனஸ்னு என்னதான் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்க கரெக்டான டெர்மினலை யூஸ் பண்ணுங்க. ராங் ரேஞ்சை செலக்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு நியரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து அதை விட கொஞ்சம் அதிகமாக செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ எவ்ரி மெஷர்மெண்ட்டுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன மோடுன்னு செலக்ட் பண்ணுங்க, கரெக்டான டெர்மினல் இருக்கான்னு பாருங்க, அதுக்கான ரேஞ்சை கரெக்டாக வைங்க, அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பாருங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறம் மறக்காம மல்டிமீட்டர் ஆஃப் பண்ணி வைங்க. இல்லைன்னா அதில் இருக்க பேட்டரி வந்துட்டு ட்ரெயின் ஆகி நம்ம சீக்கிரமா பேட்டரி மாற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மல்டிமீட்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். DC கரண்ட் ரேஞ்சஸ், ரெசிஸ்டன்ஸோட மெஷர்மெண்ட், ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்சஸ், டயோடோட டெஸ்டிங், ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட், டிரான்சிஸ்டரோட HFE டெஸ்டிங் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர் மிஸ்டேக்னு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ப்ராக்டிக்கலாக DCAC அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் எல்லாத்தையுமே சிமுலேட் பண்ணியும் பார்த்துட்டோம். மல்டிமீட்டரை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தப்பு பண்ணி கற்றுக்கிறதுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் நெட்டில் போய் மல்டிமீட்டர் சிமுலேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டாலே ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் தான் வரும்.
ஒருவேளை உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சு காசு கட்டுங்க அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் நீங்க லாக் அவுட் பண்ணிட்டு மல்டிமீட்டர் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ட்ரை பண்ணி உள்ளார போயிட்டே இருந்தீங்கன்னா எகைன் நீங்க வந்து அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளா நீங்க மல்டிமீட்டர் யூஸ் பண்ணும்போது கரெக்ட் மோட்ல வச்சுக்கோங்க, கரெக்ட் டெர்மினல கனெக்ட் பண்ணுங்க, கரெக்ட் ரேஞ்சில் வச்சுக்கோங்க அண்ட் கரெக்ட் கனெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மல்டிமீட்டர் பத்தி உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைச்சதுன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனாலதான் இவ்வளவு தெளிவா அந்த மல்டிமீட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன். காமனா எல்லாருமே இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சீரிஸ்ல ரெசிஸ்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கு ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிட்டர், இண்டக்டர்னு அதுல இருக்க சென்சார் வரைக்கும் எல்லாமே புரியும். ஸோ அதனாலதான் இவ்வளவு நாள் இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சீரிஸ்ல எலக்ட்ரிசிட்டியோட ஃபண்டமெண்டல், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்டோட ஃபண்டமெண்டல், பிரெட் போர்ட்னா என்ன, மல்டிமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்னா என்ன, அதோட ஒர்க்கிங் என்ன, எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒவ்வொன்றா தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Subscribe for more content. Thank you for watching. See you in the next video.